அண்ணன் தாமரை ஜெகதீசன் அவர்களோடு நம்முடைய தொண்டர்களோடு காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மாவை தரிசிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதற்கு முன்பு கூட காஞ்சிபுரம் நம்முடைய யாத்திரை சமயத்துல வேறு சமயத்துல வருவதற்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய தொண்டர்களோடு அம்மாவை இன்று தரிசனம் செய்வது பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். காஞ்சிக்கு ஒரு தனி பெருமை நம்ம எல்லோருக்கும் தெரியும். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்திற்கு எப்பொழுது வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் தான். இன்னைக்கு வந்தது ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன். வேறங்கண்ணா இது நான் எப்படியும் பார்க்கலீங்கன்னா நம்ம நயினாரன் இருக்காங்க, அண்ணங்கிட்ட பேசுங்க. கூட்டணியை பற்றி கட்சியை பற்றி என்னுடைய கருத்துக்கள் கட்சியினுடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டேங்கன்னா நிறைய நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் 2-3 பேரை பார்த்தேன். நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல 8, 9, 10, 11 அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. நாட்டிற்காக சிறப்பா சேவை பண்ணாங்க. அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநராக இருந்தாங்க. நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அவர் நன்றாக இருக்க வேண்டும், உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது சொல்லுங்க ஐயா, மொழி சொல்லுங்க ஐயா. கமல் கட்சியில மக்கள் நீதி மையத்துல மகளிர் அணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல. அந்த ஆட்டோ ஓட்டுநர் அடிச்சுட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. அவர் மட்டும் கைது பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பெண் ஒரு பொது இடத்துல செருப்பால அடிச்சிருக்காங்க. ஒரு சாரா தண்டனை வந்து கொடுக்குறாங்க. மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால பெண் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிசல்ட் வந்து அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ ஓட்டுநர் ஏதோ பண்ணிட்ட மாதிரி பொதுமக்கள்லாம் அடிக்கிற அளவுக்கு அந்த பொம்பளை செருப்பால அடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது காஞ்சிபுரம் என்ற பகுதியில ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் நீங்களும் கேட்குறீங்க. எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை. ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க. அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க. அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால, திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேற்றிலிருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். காரணம், ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க. அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க. மாவட்ட அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல எல்லாமே. ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய கட்சியை பொறுத்தவரை காலக்கெடுவு இருக்கு. 2 டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம். இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கெல்லாம், ஒன்றிய தலைவர்களுக்கு 45 வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம். அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க தொண்டர்களாகத்தான். இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா, ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க. ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க. அப்படின்னா என்ன பேச்சு நீங்க சொல்லணும்? அதனால சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா, தேர்தல் எல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுக வந்து ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம்,
களத்துல தெள்ள தெளிவா தெரியுது. பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கோட்டை விட்டுருக்கிறாங்க. தலைவா நன்றி. ஒரு கேள்விக்காக உங்களுக்கு 10 கேள்வி. ஒரு நிமிஷம். நாமக்கல்ல கிட்னி திருட்டு பத்தி நாமக்கல்ல கிட்னி திருட்டு வந்து நெசவாளர்களை மையப்படுத்தி நேத்து நான் ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன் ராஜா. SIT போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அது நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி.